அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காவிரி விவகார போராட்டத்தின் போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனத்திற்கு தாவேக அமைச்சர் ஆனந்த் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். சக்திவேல், விவரம் என்ன? நிச்சயமாக. வணக்கம் கௌதமி. மேகத்தட்டுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் முயற்சியை தடுக்க நடவடிக்கை எடுக்காத தாவேக அரசை கண்டித்து கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்து டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்க வலியுறுத்தியும் திமுக சார்பில் தஞ்சாவூரில் நேற்று ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் திமுக முதன்மை செயலாளருமான KN நேருவும் கலந்து கொண்டார். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் கலந்து கொண்டு கண்டன உரையும் நிகழ்த்தியுள்ளார். அப்போது காவிரி மேலாண்மை வாரிய உத்தரவின்படி தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய உரிய தண்ணீரை பெற தமிழக அரசு தவறிவிட்டதாகவும் குறிப்பிட்டார். மேலும் விவசாயிகளின் தண்ணீரை பற்றி கவலைப்படாமல் தாவேக அமைச்சர்கள் திரைப்படத்தை பார்த்து கண்ணீர் விடுகின்றனர் எனவும் கூறியிருந்தார். உதயநிதி ஸ்டாலின் பேச்சை கண்டித்து தாவேகவினர் இன்று காலை 10 மணி அளவில் ஆர்ப்பாட்டத்தையும் அறிவித்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் இன்று காலை 10 மணிக்கு உதயநிதி ஸ்டாலின் பேச்சை கண்டித்து போராட்டம் நடத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தனர். குறிப்பாக இந்த அறிவிப்பானது அமைச்சர் ஆனந்த் அறிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவரின் பேச்சை எதிர்க்கும் விதமாகவும் கண்டிக்கும் விதமாகவும் அனைத்து காவல் நிலையத்திலும் புகார் அளிக்க வேண்டும். அது மட்டுமின்றி காலை 10 மணி அளவில் திமுகவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்றும் அந்த அறிக்கையானது வெளியிடப்பட்டுள்ளது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.